உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி பிறந்தது, இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனிதம் கமிழும் நம் மண்ணின் மறைசாட்சி பாதுகாவலர் புனித தேவ சகாயம் பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே உயிர்ப்பு அனுபவம் பெற்று உயிர் துடிப்போடு செயல்பட வருகை இருக்கக்கூடிய பாசமிகு நம்பிக்கையாளர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த உயிர் துடிப்பான உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை நெஞ்சார நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிர்ப்பு மனிதனை உயிர் துடிப்போடு செயல்படுத்த தூண்டக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. இந்த உயிர்ப்பு நம்பிக்கையினுடைய அடையாளம். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆற்றலை, உந்துதலை தரக்கூடிய ஒப்பு உயர்வற்ற ஒரு உன்னத சக்தி. உலகில் எந்த ஒரு புத்தகமும் எந்த ஒரு அனுபவமும் சொல்ல முடியாத ஒரு மறைபொருளை இயேசுவினுடைய பிறப்பாக இருக்கலாம், இயேசுவினுடைய உயிர்ப்பாக இருக்கலாம், எந்த அறிவியல் அறிஞர்களாலும் விவரிக்க விளக்க முடியாத உன்னத ஒரு மறைப்பொருளை உலக அறிய செய்ய உத்தமர் இயேசு மனுக்குலத்திற்காக உயிர்த்த ஒரு பேரின்ப பெருவிழாவை நாம் அனைவரும் இந்த புனிதம் நிறைந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். கிறிஸ்தவ மக்களுடைய உச்சக்கட்ட பெருவிழா உயிர்ப்பு பெருவிழா. பல்வேறு விழாக்களை கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகின்றது, பல பாடங்களை கற்கின்றது, அதில் பேரானந்தம் கொள்கிறது, அதிலே வாழ்வுக்கான பிடிப்பு கிடைக்கின்றது, வாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கின்றது. அதில் முதன்மையான இடத்தை பெறுவது இந்த உயிர்ப்பு பெருவிழா நிகழ்வு ஆகும். அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ரோமாபுரியிலே கப்பூச்சியன் துறவர அருள் தந்தையில் நடத்தக்கூடிய ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயம் எலும்புகளுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. அன்னை மரியாளை பாதுகாவலியாக கொண்டு இயங்கும் அமல உற்பவ அன்னையை பாதுகாவலாக கொண்டு இயங்கும் அந்த ஆலயத்தில் பல பல கூறுகளாக எலும்பு கூடுகள். ஒவ்வொரு பகுதியிலும் 5000ற்கு மேற்பட்ட எலும்பு கூடுகள். எல்லா இடங்களிலும் மனிதனுடைய முழுமையான எலும்பு கூடுகள் அங்கு வைக்கப்படுவதில்லை. சில இடங்களில் கால்கள் 5000ற்கு மேல் வைக்கப்பட்டிருக்கும். சில பகுதிகளிலே கைகள், மார்பு பகுதிகள், தொடைகள் என்று பல்வேறு பகுதிகளிலே 5000ற்கு மேற்பட்ட எலும்புகள் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கும். மண்டை ஓடுகளும் 5000ற்கு மேல் உண்டு. கடைசியாக உயிர்த்த ஆண்டவருடைய சுரூபம் அந்த ஆலயத்தினுடைய மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆலயத்தினுடைய நுழைவாயிலில் பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கும்: இன்று நீ இருந்தது போல நேற்று நான் இருந்தேன், இன்று நான் இருப்பது போல நாளை நீ இருப்பாய் என்பதுதான் அந்த கூற்று. எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கூட இறைவனுக்கே உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம்தான்
உயிர்த்த ஆண்டவரை இறுதியாக மையப்படுத்தக்கூடிய காட்சி. ரோமையிலே, இத்தாலிய நாட்டிலே செபாஸ்டியன் கேட்டகோம், கலிஸ்டஸ் கேட்டகோம் என்று சொல்லக்கூடிய கல்லறை தோட்டங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த கல்லறைகளிலே இந்த கலிஸ்டஸ் புனிதருடைய கல்லறை, செபஸ்தியாருடைய கல்லறை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த கல்லறையை நான் சென்று பார்க்கின்ற பொழுது அது மாலை பொழுது. ஏராளமான அயல்நாட்டு மக்கள் அங்கு கூடி வந்தார்கள். நிறைய கல்லறைகள் இருந்தன, ஆயிரக்கணக்கான கல்லறைகள் தென்பட்டன. இன்னும் ஆயிரம் கல்லறைகள் மண்ணுக்கடியில் புதைந்து அந்த தோட்டத்தில் இருந்தன. ஆனால் மக்கள் கூடி ஜெபித்த ஒரே கல்லறை புனித செபஸ்தியார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லறையில். மனிதனுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் அது மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் புனித செபஸ்தியாருடைய கல்லறைக்கு முன்பு ஏன் மக்கள் இவ்வளவு ஈர்ப்பு? ஏனெனில் அந்த கல்லறையை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த நம்பிக்கையாளர்களும் புனித செபஸ்தியாரால் இறைவனுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, பெரும்பாலும் மறைசாட்சியாக்கப்பட்ட புனிதருடைய உடல் எலும்புகள்தான் தென்படுகிறது. அவை கூறுபடுத்தப்படுகின்றன. நம்முடைய புனிதருடைய உடல் கூட முழுமையாக விலங்குகளால் அலக்களிக்கப்பட்டன. சிறிது எலும்புகள், கொஞ்சம் கொஞ்சம் சதைகள் தான் மீதம் கிடைத்தன. ஆனால் அந்த கல்லறைக்கு முன்பு நாம் ஜெபிக்கின்றோம். இயேசுனுடைய கல்லறைக்கு முன்பு மக்தலா மரியா தவமிருந்து ஆண்டவர் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லை யார் திறந்து கொடுப்பார்? அவருடைய கல்லறையிலே நான் நறுமணத்தை வீச வேண்டும் என்று காத்திருக்கின்றாள். பிரியமானவர்களே, கல் காணாமல் போயிற்று. இயேசுவினுடைய உடலை மூடிய அந்த கல்லை காணவில்லை. இயேசு உயிர்த்தார் என்பதற்கான முதல் சாட்சி. இரண்டாவது, இயேசுனுடைய கல்லறையில் உள்ள கல் திறக்கப்பட்ட பின்பு அந்த கல்லறை வெறுமையாக இருந்தது. இயேசுவினுடைய உடலை அங்கு காணவில்லை. கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசுனுடைய உடல் எங்கே என்ற கேள்விக்கு முதல் தேடல் குரலாய் ஒலித்தது ஒரு ஏழை பெண் மக்தலா மரியாவினுடைய குரல் மட்டும்தான். மூன்றாவது, இயேசுவை, அவருடைய உடலை பொதிந்து வைத்திருந்த அந்த துணி கல்லறையினுடைய அருகாமையில் வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை இயேசுவினுடைய உடலை திருடிச் சென்றிருந்தால் அந்த துணியை தான் அவர்கள் முதலில் திருடி இருப்பார்கள். ஏனெனில் அந்த உடை விலை மதிப்புக்கு உயர்ந்தது. கள்வர்கள் அதிகமாக இந்த உடைகளை திருடிச் செல்வது வழக்கம். ஆனால் இயேசுவினுடைய உடல் காணப்படவில்லை. இயேசுவினுடைய அந்த துணி கல்லறைக்கு மேலே இருந்தது. மக்தலா மரியாள் அன்னை மரியாளை இயேசுனுடைய சீடலை தேடிச் சென்று இயேசு உயிர்த்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை உலகறிய சென்று பறைசாற்றுகின்றாள். 2000 ஆண்டுகளை தாண்டியும் அந்த உயிர் துடிப்புள்ள இயேசுனுடைய நிகழ்வு நம் உள்ளங்களுக்கு உயிர் துடிப்புள்ள நிகழ்வுகளை தருவதால் இன்று அவருடைய உயிர்ப்பு நினைவு கூறப்படுகிறது. அந்த விழா கொண்டாடப்படுகின்றது. பிரியமான அன்பு இறைமகளே, இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது உயிர் துடிப்பான வாழ்வுக்கான ஒப்பு உயர்வற்ற ஒரு அடையாளம்.
முதல் வாசகத்தில் தொடக்க நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். உலகம் முழுவதும் இருளாக இருந்த பொழுது கடவுள் முதலில் படைத்தது என்ன? ஒளி. நாம் யார்? ஒளியின் மக்கள். எனவே இருள் உங்களை ஒருபோதும் கவ்விக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளும்படியாக கடவுள் நம்மை ஒளியின் மக்களாக வாழ படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்தார். முதலிலே ஒளியை படைத்த கடவுள் இறுதியாக ஆணையும் பெண்ணையும் பார்த்து எல்லாவற்றையும் விட அவை சிறப்பானவை என்று நம்புகிறார், மகிழ்கின்றார். ஏன்? தான் படைத்த ஒளியை விட மனுக்குலம் உயர்ந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றார். பிரியமான அன்பு மக்களே, நாம் யார்? ஒளியின் மக்கள். இரண்டாவது, இன்றைய இரண்டாம் வாசகத்திலே விடுதலை பயண நூலில் அருமையான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், பார்வோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை கடவுள் செங்கடலை கடந்து அவர்களை அடிமை தலைகளிலிருந்து விடுவிக்கின்றார். விடுதலையின் தேவன் அவர். இந்த நாள் நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைக்கின்றது, அடிமை தலைகளிலிருந்து விடுதலை வாழ்வுக்கு அழைக்கின்றது. மூன்றாவது மிக அருமையான ஒரு செய்தியை எசேக்கியேல் இறைவாக்கு நமக்கு கொடுத்தார். என்ன செய்தி? உங்களுடைய மனதிலே புதிய இதயத்தை, புதிய உள்ளத்தை புகுத்துவேன். நீங்கள் இன்று முதல் ஒரு புது வாழ்வு பெறுவீர்கள். இன்றைய நாள் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு புதுமையான நாள், புது நாள், புதிய இதயம். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு நல்ல இதயத்தை கடவுள் கொள்வதற்காக அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாள். இயேசு இறக்கின்ற பொழுது தேடப்பட்ட அந்த கல் இன்று நம் இதயத்திலும் அமர்ந்து நம்மை அமுக்கி விடுகிறது. மனித நேயத்தை, உயிர் துடிப்புள்ள வாழ்வு நிகழ்வுக்கு நம்மை கையளிக்க விடாமல் நம்மை அமுக்கி விடுகிற இந்த கல்லை எடுப்பது யார்? அதிகார போக்கிலே மனிதம் இன்று அமுக்கப்பட்டு மனிதம் சிதைக்கப்படுவதை அறிகிறோம். இந்த கல்லை எடுப்பது யார்? நான் நீ என்று சொல்லக்கூடிய போட்டியிலே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய கல்லாக உருவெடுத்துவதால் குடும்ப வாழ்வே சின்ன பின்னமாகி மூடி போய் கிடக்கிறது. இந்த கல்லை புரட்டுவது யார்? அதற்கு தேவைதான் கடவுளுடைய அருள், கடவுளுடைய உயிர் துடிப்புள்ள நிகழ்வு. எங்கெல்லாமோ இயேசுவை தேடுகின்ற பொழுது இயேசு உயிருடன் எழுத்தப்பட்டார் என்பதை அவர் வெளிப்படுத்திய பொழுது அங்கு என்ன உண்டாயிற்று? மகிழ்ச்சி உண்டாயிற்று, பேரின்பம் உண்டாயிற்று. எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதர புனித யோவான் குறிப்பிடுவார், கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிந்தால் அன்றி அது பலன் தர முடியாது. புனித பவுல் ரோமையருக்கு எழுத துருவகத்தில் மிக அருமையாக சொல்வார், நாம் கடவுளோடு இணைந்து வாழ்வோம் என்றால் அவரோடு இணைந்து சாவோம், அவரோடு இணைந்தே உயிர்ப்போம். எனவே அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளை, விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மனிதத்தையும் புனிதத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த அருமையான நாளிலே பில்டன்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராயர் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு ஒரு முறை மக்களை சந்திக்க செல்கின்ற பொழுது ஒரு வயதான ஒரு அம்மா, தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்மா, என்றைக்கு இறப்பார்களோ என்று உலகம் பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒரு தாய், வறுமையின் கோட பிடியிலே, நோயினுடைய உச்சத்திலே, என்று என்னுடைய வாழ்வு இந்த மண்ணில் மடியும் என்று நாள் குறித்து மனிதரால் பார்க்கப்பட்ட இந்த பெண்மணி மகிழ்ச்சியோடு இருக்கின்றாள். அப்போ இந்த பில்சன் என்று சொல்லக்கூடிய பேராயர் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளவு நோயால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தொழுநோய்
அருவருப்பான ஒரு நோய், உடல் முழுவதும் வலி, பல்வேறு வலிகளால் நோய்களால் கஷ்டப்பட்டு பரிதாபமாக மனுக்குலம் உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது இந்த தாய் சொன்னாள், நான் இயேசுவில் புதுவாழ்வு வாழ்வதற்காக காத்திருக்கின்றேன். எனவே இயேசுவை காண்பேன் என நம்பிக்கையில் நான் மகிழ்ந்திருக்கிறேன். நான் ஒருபோதும் சோர்வடையேன் என்று சொன்னார். பிரியமான அன்பு இறைமக்களே, பல்வேறு தேவைகளோடு வந்திருப்போம், பல்வேறு ஏக்கங்களோடு வந்திருப்போம். இந்த நாளிலே கடவுளே எனக்கு புதிய இதயத்தை தாரும், என் உள்ளத்தில் உமது ஆவியினுடைய அருளை பொழியும், இன்று முதலினுடைய வாழ்வு புதிதாய் விடியட்டும். எனவே சாவு வீழ்ந்தது, வெற்றி பிறந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே இருள் அகன்றது, ஒளி பிறந்திருக்கிறது. தோல்வி மங்கி மறைந்து போகிறது, வெற்றி நம்முடைய முன் இருக்கின்றது. சாவு வீழ்ந்தது, உயிர்ப்பு என்னும் வெற்றி உதயமாகி இருக்கிறது. இதை உயிர் துடிப்போடு கொண்டாட கடவுள் நம்மை அழைக்கின்றார் இந்த புண்ணிய பூமியில். எனவே உயிர்ப்பு வாழ்வுக்கு நம்முடைய கண்முன் வைக்கப்படக்கூடியவர் நம்முடைய வணக்கத்துக்குரிய மறை சாட்சி, நம்முடைய ஞான தந்தை, நம்முடைய மண்ணினுடைய பாதுகாவலர் புனித தேவ சகாயம் அவர்கள். நம்பிக்கை நிறைந்த கடவுளிடம் நம்பிக்கையோடு தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து இந்த இறைவனுடைய வழியில் வாழ மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த மண்ணில், அவர் பிறந்த அந்த மண்ணில் கூடி உயிர்ப்பை கொண்டாடக்கூடிய நம் யாவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். இறைவன் தரக்கூடிய மகிழ்வை நம்மிடமது யாரும் பிரிக்க முடியாது, எடுக்க முடியாது, ஒழிக்க முடியாது, தகர்க்க முடியாது. அன்புக்குரிய இறைமக்களே, இந்த கல் நம் இதயத்தை அமுக்குகின்ற பொழுது இந்த ஆணவம், அகங்காரம், பொய், தீமை என்று சொல்லக்கூடிய இந்த கல் நம்முடைய வாழ்வுக்கு அழிவை கொண்டு வருகின்ற பொழுது கடவுள் உடைய அந்த சாட்சியாக இருந்த மக்தலேன் மரியாளுடைய உணர்வுனுடைய வாழ்வாக உயிர்ப்பை உலகறிய செய்வேன். எந்த சூழலிலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், உயிர் துடிப்போடு வாழ்வேன், பிறரையும் உயிர்ப்பிக்க வழிவகை செய்வேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு இந்த பலியில் பங்கெடுப்போம். உயிர் துடிப்புள்ள நிகழ்வுகள் நம் உள்ளத்தை புதுப்பிக்கட்டும், நம்முடைய இல்லத்தை வாழ்விக்கட்டும். நாம் செல்லும் போகக்கூடிய இடங்கள் யாவற்றிலும் அவை நடமாடட்டும். உலகம் முழுவதும் உயிர்ப்பு பெருவிழா வழியாக போர்கள் முழுவதும் அழிக்கப்பெற்று அமைதி, சாந்தம், மகிழ்வு இந்த உலகத்தை கவ்விக்கொள்ளட்டும். அதற்கு கடவுளோடு உள்ள அந்த நம்பிக்கை நிறைந்த உறவும், மனிதனத்தோடு கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கை நிறைந்த அன்பும் துணை புரியட்டும். அதற்கான அருளை, ஆற்றலை இந்த பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். இறை அருள் பெறுவோம். ஆமேன். இப்பொழுது எல்லோரும் எழுந்திருப்போம். புனிதருடைய பாடல்களை, பிரார்த்தனையை பாடி நம்முடைய திருமுழுக்கு வார்த்தை பாடை புதுப்பிக்கக்கூடிய தருணம். நம்பிக்கையோடு பங்கேற்போம். இந்த புனிதருடைய கீதம் பாடப்பட்ட பின்பு நம்முடைய கரங்களில் மெழுகுத்திரி ஏந்தப்பட்டு நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதியானது புதுப்பிக்கப்படுகிறது. அதிலும் நம்மை முழுமையாக பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும்.